இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு இசைஞானி இளையராஜா ஐயா தான் எனக்கு திருமணம் செய்து வைத்தார். இன்னைக்கு மாலை 7 மணி அளவில் நான் ஐயா கையால் நான் விருது வாங்குகிறேன். 7 வருடம் நானும் கல்பனாவும் லவ் பண்ணாலும் எனக்கு லவ்னா என்னன்னே புரியல. அப்போ அவங்க தான் என்னை வந்து சரிப்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம எப்போவுமே பெண்கள் தான் வீக்கான ஜெண்டர்னு ஒரு நெரேட்டிவ்குள்ளேயே வளர்க்கப்படுறோம். ஆம்பளை வந்து அழவே கூடாது, ஆம்பளை வந்து ரொம்ப அவன் கெத்து அப்படின்ற அந்த பிம்பத்தை எல்லாம் வந்து ஆக்சுவலி எங்கள் பாட்டியே உடச்சிட்டாங்க. எங்கள் வள்ளியம்மாலே வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க. இங்கே எல்லோரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சது ஒருத்தங்கிட்டேருந்து தள்ளி போகிறதுக்கான காரணத்தையே தான் தேடுறான். ஒருத்தங்கிட்டேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு என்னென்ன காரணம், அவன் வேறு கலராக இருக்கான், அவன் வேறு ஊர்லேருந்து வரான், அவன் வேறு தெருவுலேருந்து வரான், இப்படிலாம் ஒருத்தங்கிட்டேருந்து பிரியலாம் அப்படிங்கிற காரணத்தை தேடுவதாகவே தான் ஒரு உரையாடல் நடக்குது. அப்போ ஆனால் எப்படிலாம் ஒருத்தங்கிட்ட சேரலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க தொடங்கணும்னா நம்ம எல்லாரையுமே நேசிக்க ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக நீங்கள் சமூகத்துக்காக நிறைய பாடியிருக்கீங்க. ஒரு மாதிரி அதான் நெருப்பு கவிஞன்னே சொல்கிறாங்க. கல்யாண மாப்பிள்ளை இன்னைக்கு 7 வருட காதல் திருமணத்தில், அதுவும் இளையராஜா அவர்களுடைய முன்னிலையில் நடந்திருக்கு. உங்கள் மனைவிக்காக, உங்கள் காதலிக்காக ஒரு காதல் பாடல் பாடுங்க. பெரும்பாலும் நான் பாடுறது ரேப் சாங்ஸாக இருக்கும். அதனால் அது எங்கள் அம்மாவுக்கும் பெரும்பாலும் என்ன நீ கத்தினே இருக்க அது மாதிரி சொல்லுவாங்க. கல்பனாக்கும் அப்படி தான் இருக்கும் ஃபீலிங். ஆனால் ஒரு பாட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அது நான் பாடின ஒரே ஒரு மெலடி சாங் அது. ரயிலை தள்ளும் மேகமே, பருவம் தந்த காயமே, உயிரை தீண்டும் காதல் பூதமே, ஏ அவளை தேடி போகிறேன், கவலை தீயில் வேகிறேன், கனவில் தோன்றி காணலாகிறேன்.